எசேக்கியேல் 22:15 நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன். உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன். எப்படி தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை கர்த்தர் எப்படி எடுக்கிறாரு, எப்படி நீங்க செய்கிறார்? சிதறடிச்சு, புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிச்சு தேசங்களிலே தூற்றுவதுன்னா சிதறடிக்கப்படுவது தான். தூற்றுவதுன்னா அது அப்படியே பொடி பொடியாக்கி அப்படியே தூவுறது. அப்படி தேசங்களிலே தூற்றி யூதர்களை ஆண்டவர் அப்படித்தானே பண்ணாரு, சிதறடிச்சிட்டாரு. உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு கிபி 70 உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். ரஷ்யாவில், இந்தியாவில், ஜெர்மனியில், எல்லா இடங்களிலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அமெரிக்காவில், அமெரிக்கா பின்னால் உண்ட உதயமானது தான், அங்கேயும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பிரான்ஸில், இங்கிலாந்தில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்களிலிருந்து அசுத்தத்தை தூற்றப்படுவது என்றால் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் இருந்தாலே அதில் நிறைய கஷ்டங்கள் உண்டு. நான் சென்னையில் வளர்ந்தவன், சென்னையிலேயே சொல்லுவாங்க ஊரை விட்டு ஊரை வந்தவன் திருநெல்வேலிக்காரன். ஒரு சாதாரணமாக ஒருத்தன் குடிச்சிட்டு திட்டினா அப்படி தான் திட்டுவான். ஊரை விட்டு ஊரை வந்த திருநெல்வேலிக்காரன். கோவப்பட்டால் அப்படி தான் திட்டுவான். ஊரை விட்டு ஊர் வந்த திருநெல்வேலிக்காரன். வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தான் பாரு, இப்போ எவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான், வண்டி வாங்கிட்டான், நல்லா சம்பாதிச்சிட்டான், ஊரை விட்டு ஊரை வந்தவன், இப்படி தான் சொல்லுவான். ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனாலே இந்த மாதிரி வார்த்தைகளை. ஆனால் இப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை நான் கேட்கலை. இப்போ நான் சென்னையை விட்டு வந்து 27 வருஷங்கள் 26 வருஷங்கள் ஆகிவிட்டது. போய் வருகிறேன் சென்னைக்கு. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை நான் கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் அப்படி சொல்கிறாங்களா தெரியல. அது மாதிரி சேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய மார்வாடிகள் நிறையா உண்டு சென்னையில். அந்த காலத்திலே இருந்தாங்க. மொத்த விற்பனைலாம் அவங்ககிட்ட தான் இருந்தது. அடமானம் பிடிக்கிற வியாபாரம்லாம் பண்ணாங்க. அப்போவும் அப்படிதாங்க. அங்கே தான் போய் தொழில் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, அடமானம் வைப்பாங்க. ஆனால் திட்டும்போது திட்டுவாங்க, வந்துட்டான், ராஜஸ்தான்லேருந்து வந்துட்டான், வந்து எல்லாத்தையும் நம்ம காசு எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டான், ஊரில் எல்லாம் மெயினான சொத்தையும் அவன் தான் வச்சுருக்கிறான், மார்வாடி தான் வச்சுருக்கிறான், சேட்டு தான் வச்சுருக்கிறான் என்று திட்டுவார்கள். அது கொஞ்சம் சிதறடிக்கப்படுவது என்பது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் பிழைக்கிறதே அதில் நிறைய கஷ்டங்கள் உண்டு. இப்போ சிதறடிக்கப்படுவதுனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சிதறடிக்கப்பட்டு ஹிட்லர் அவர்களை கொலை செய்தான். ரஷ்ய அதிபராக இருந்த ஸ்டாலின் அவர்களை கொலை செய்தான். யூதர்களை கொத்து கொத்தாக கொன்றான். ஹிட்லரை விட ஸ்டாலின் தான் அதிக யூதர்களை கொன்றான் என்று சொல்வார்கள். சிதறடிக்கப்பட்டு தூற்றப்பட்டு அவர்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை ஆண்டவர் வெளியே எடுத்தார். நல்ல நோக்கங்களுக்காகவும் சிதறடிக்கிறார். யோசேப்பை சிதறடிச்சார் நல்ல நோக்கத்துக்காக. எருசலேம் சபையாரை சிதறடிச்சார் தரிசனம் நிறைவேறுவதற்காக. நல்ல நோக்கங்களுக்கும் சிதறடிக்கப்படுது. இதுவும் நல்ல நோக்கம் தானே. அசுத்தம் நீக்கப்படுவதும் அதுக்கப்புறம் அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவங்க எகிப்தில் போய் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. ஆபிரகாம் விக்கிரகங்களை விட்டுட்டு வந்தவன். யாக்கோபுடைய மனைவி ராகேல் விக்கிரக ஆராதனை பண்ணா. யாக்கோவுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களை வச்சுருந்தாங்க. அதனால தான் ஏல் பெத்தேல்னு பேரிட்டானே. அப்போது விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு போய் மரத்தின் கீழே போட்டு புதைச்சாங்க. அதுக்கப்புறம் எகிப்தில் போய் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. அதனால தான் 400 வருஷம் அடிமைத்தனம். அதுக்கப்புறம் யோசேப்பு காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்தில் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. சவுல் ராஜா குறி கேட்க அஞ்சனம் பார்க்க போனான். ராஜாக்கள் பலர் விக்கிரக ஆராதனை செய்து
அதனால கொண்டு போய் பாபிலோனில் கொண்டு அசீரிய சிறையிருப்பு, பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க விக்கிர ஆராதனை பண்ணவே இல்லை. ஆனால் மற்ற பாரம்பரியங்கள், சடங்குகள் அவங்களுக்குள்ள அதிகமாயிடுச்சு. பாரம்பரியங்கள், சடங்குகள், அதை தான் இயேசு கண்டிச்சார். இயேசு தேவ பிள்ளை ஜனங்களுக்குள்ளே விக்கிர ஆராதனையை பார்க்கவில்லை, அதை கண்டிக்கவில்லை. இருந்தால் தானே கண்டிக்கிறதுக்கு. மாய்மாலம், மனித கற்பனைகள், பாரம்பரியங்கள், இதை அவர் கண்டிச்சார். அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை சிதறடிக்கிறார். ஒரே குடும்பமாய் இருக்க முடியாதபடி, ஒரே சபையாய் இருக்க முடியாதபடி, ஒரே குழுவாய் இருக்க முடியாதபடி சில நேரங்களில் சிதறடிக்கிறார். எதற்காக? ஒரு நல்ல நோக்கத்துக்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக இருக்கலாம். நம்மை கொண்டு அவருடைய நோக்கத்தை, அவருடைய அழைப்பை, அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கலாம். அதனால கர்த்தர் நம்மை சிதறடிப்பார் என்றால் அது நல்லது. கர்த்தர் நம்மை தூற்றுவார் என்றால் அது நல்லது. கர்த்தரை சோத்தரிப்போம். என்ன இருந்தாலும் சொந்த ஒரு பாசம் போகாது. தாவீதுக்கு போகல. தாவீது பெத்லகேமினுடைய ஒலிவ வாசல்ல இருக்கிற தண்ணீர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சென்னையில ஒரு பணக்கார கவிஞர் இருக்கிறார். அவரு சொந்த ஊர் தென் மாவட்டத்தில் ஒரு ஊர். அவரு தன்னுடைய உடைகளை விமானத்தில் சொந்த ஊருக்கு அனுப்பி அங்கே செலவை செய்து, அவங்க ஊரில் ஒரு ஆறு ஓடுதான், அந்த ஆற்று தண்ணியில் செலவு பண்ணி திரும்ப விமானத்தில் சென்னைக்கு அந்த உடை வந்து அந்த உடையை அவர் அணிகிறார். அவரே சொன்னது, அவங்க ஊரில் இருக்கிற தண்ணியில் தன்னுடைய உடைய தோய்த்தால்தான் அவருக்கு திருப்தி. இந்த மாதிரி ஊர் மேலே பற்று இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கும். சொந்த ஊர் பற்று இல்லாதவன் யாருமே கிடையாது. ஆனால் அங்கே இருக்க முடியாதபடி, அங்கே பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அங்கே இருப்பதற்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால கர்த்தர் சிதறடிச்சு வேற நாடுகளில் கொண்டு போய் சிதறடிச்சு, வேற மாநிலத்தில் சிதறடிச்சு, மிஷினரி பணியும் அப்படி தானே, சிதறடிக்கப்பட்டு செய்கிற பணி தான் மிஷினரி பணி. கர்த்தர் அங்கே தன்னுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக, தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் நம்மை சிதறடிக்கிறார். அது நல்லது. ஆகவே அதை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும், கர்த்தர் சிலரை சொந்த ஊர்லேயே சொந்த வீட்டிலே வைத்திருக்கலாம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு அந்த நிலைமையை கர்த்தர் தரலாமா? பலரை ஆண்டவர் சிதறடிக்கிறார். வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம், திருமணத்தை நிமித்தம், ஊழியத்தை நிமித்தம் சிதறடித்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அவர் சிதறடித்தாலும் தன்னுடைய சிறகுகளின் கீழ் நம்மை வைத்து காப்பாற்றுகிறார், சுமக்கிறார். ஆமென்.